ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் பவனிஸ்ரீ. சங்கட சதுர்த்தன்னைக்கு அம்மா வீட்டில் சின்னதாக ஒரு கணபதி ஹோமம் போட்டாங்க. நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக அதை கலந்துக்கணும். பூஜை நல்லபடியாக சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சுது. அங்கே படித்த அரிசியை ஐயர் சொன்னாங்க, 3ஆம் நாள் கழித்து பொங்கல் வச்சு குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிடுங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது ஐயர் இன்னொன்னு சொன்னாங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ண அரிசியும் பூவும் மிதிக்கக்கூடாது, அது ஓரமாக தள்ளி வாரி வைங்கன்னு சொன்னாங்க. அது முடிஞ்ச கூட எந்த சுப காரியம் நடந்தாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட சமையல் தாங்க இருக்கும். அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாதனால தம்பி அண்ணனை சமைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ தம்பியோட சமையல் தான் பார்க்க போகிறீங்க. தம்பி என்ன சமைக்க போகிறாருன்னா பிரிஞ்சு தாங்க சமைக்க போகிறாரு. பிரிஞ்சு என்னடா பாதியிலே வீடியோ தான் பார்க்காதீங்க. தம்பிக்கு ஹெல்ப்பர் நான் தாங்க. வெங்காயம் தக்காளி புதினா எல்லாமே கட் பண்ணி கொடுத்தேன். இது நார்மலாக நம்ம செய்கிற பிரிஞ்சு தான். பீன்ஸ் கேரட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட பிரிஞ்சு தான் பண்ணாங்க அவங்க. இப்போ என்னடா கரண்டியை வச்சு அவங்க ஓரமாக எடுத்து விடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தது, அதுதான் தம்பி ஒதுக்கி மிக்ஸ் பண்ணி விடுறான். தம்பி உண்மையிலேயே நல்லா ஃபன்னாக ஜாலியாக பண்ணியிருந்தான். கூட நானும் அண்ணனும் கலாச்சிருந்தோம் எங்கள் தம்பியை. இப்போ என்னடா மிக்ஸ் பண்ணி பார்க்குறான்னு பார்க்குறீங்களா? நாங்களும் என்னடா தேடுறான்னு தான் பார்த்தோம். அப்புறம் பார்த்தா உப்பு காரங்க தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். நல்லா ஃபன்னாக போச்சுங்க. இப்போ அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ அவங்க தம் போட போகிறான். தம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக முறையில் தம் கட்டுறாங்க. நீங்களே பாருங்கள், பித்தளை தட்டுங்க அது. அந்த தட்டை வச்சு தம் போடுறாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்துருப்போம், தபரா மேலே ஒரு தட்டு போட்டு நெருப்பு போட்டு தான் தம் போடுவோம். இவர் வித்தியாசமான தம் கட்டுறாரு. சரி, இப்படிலாம் வித்தியாசமாக பண்ணுறாரு, எப்படி தான் பிரிஞ்சு வரப்போகுது நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா உண்மையில் நினச்சி கூட பார்க்கல, செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க பிரிஞ்சு. உண்மையிலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணது தான், இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு அண்ணனோட கத்திரிக்காய் பச்சடியை பாருங்கள். தேங்க்யூ, பாய்.